நந்தினி வணக்கம். தற்பொழுது ராஜினாமா செய்த 2 எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்து உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். இந்த சந்திப்பில் மேலும் என்னென்ன விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். ராஜினாமா செய்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரை சபாநாயகர் அறையில் தற்போது சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார்கள். ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தங்களுடைய கைப்பட கடிதம் எழுதி சபாநாயகரிடம் வழங்க இருக்கிறார்கள். ஏற்கனவே வாய்மொழியாக விளக்கம் அளித்த நிலையில் அந்த விளக்கம் போதுமானதாக இல்லை என சபாநாயகர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தங்களுடைய கைப்பட கடிதம் எழுதி சபாநாயகரிடம் வழங்க இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார்கள். குதிரை பேரம் நடைபெறுவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வரும் நிலையில் இது தொடர்பாக அவர்களிடம் உரிய விளக்கம் பெற வேண்டும் என ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய விளக்கத்தை அளித்தார்கள். இருந்தபோதிலும் அந்த விளக்கம் போதுமானதாக இல்லை என தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போது தங்களுடைய கைப்பட எழுதியிருக்கக்கூடிய கடிதம் என்பது சபாநாயகரிடம் வழங்கப்பட இருக்கிறது. தங்களுடைய விளக்கத்தையும் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையாகவே இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் தான் ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகிய 2 ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை தற்போது சந்தித்து விளக்கம் அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.